Hi, I'll welcome back to our session. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதோடைய கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லி பாருங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை யூபியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விர்ச்சுவலாக இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ லக்னோவில் இருக்கக்கூடிய யூபி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விர்ச்சுவலாக இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 300 crore அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஆனுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் டு ப்ரொடியூஸ் 80 to 100 பிரம்மோஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி டென்ஷன்ஸ் வித் Pakistan, and also we will have some other future military tensions too. So in order to tackle with all the problems and issues, our annual target to produce the BrahMos cruise missile is 80 to 100 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 290 to 400 kilometers வரைக்கும் அட் த ஸ்பீட் ஆஃப் மேட்ச் 2.8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மிசைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா. சரிங்களா? இந்த பிரம்மோஸ் மிசைலோட மெயின் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் லான்ச் ஃப்ரம் லேண்ட், சி, ஏர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதோடைய கைடன்ஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் அண்ட் ஃபர்கட் கைடன்ஸ் சிஸ்டத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு தே ஆர் ட்ரையிங் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்டோட மெயின் மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து யூபி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எந்த ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்னா பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலோட ப்ரொடக்ஷன் யூனிட். அதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னன்றதை மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது. அடுத்த நியூஸ் பேங்கிங்க்கு ரிலேட்டடானது. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஐ மேலே 1.72 crore rupees வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டட் டு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், ஸ்டாட்யூட்டரி அண்ட் அதர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி கஸ்டமர் ப்ரொடக்ஷன் இன் அன்ஆத்தரைஸ்ட் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், ஓப்பனிங் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் பை பேங்க்ஸ், இந்த கேட்டகரிக்கு கீழே ஆர்பிஐயோட நார்ம்ஸை வந்து எஸ்பிஐ ஃபாலோ பண்ணதுனால RBI has imposed 1.72 crore rupees penalty on SBI அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 1 crore rupees வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பே பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வயலேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி பெனால்ட்டிஸில் நம்ம என்ன பார்த்துக்கணும்னா ஆர்பிஐ எந்த பேங்க் மேலே பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இதில் எஸ்பிஐ மேலே பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மேலேயும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, வேர்ல்டு லியூப்பஸ் டே வந்து May 10 வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா லியூப்பஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் க்ரோனிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் டேமேஜ் எனி பார்ட் ஆஃப் அவர் பாடி இன்க்ளூடிங் அவர் ஸ்கின், ஜாயின்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹெல்த் கேர் சர்வீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம அட்வொகேட் பண்ணணும். இந்த லியூப்பஸோட இம்பேக்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா பிலாங்கிங், பிலீஃப் அண்ட் பிரேக் த்ரூஸ் அப்படிங்கிறது தான் இந்த இயரோட தீமாக வச்சுருக்காங்க. ஸோ எப்போ இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா வேர்ல்டு லியூப்பஸ் ஃபெடரேஷன் வந்து 2004 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேயை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணும், இந்த லியூப்பஸ் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த டிசீஸோட இம்பேக்டையும் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இட் கேன் டேமேஜ் எனி பார்ட் ஆஃப் அவர் பாடி, இட் இஸ் அன் க்ரோனிக் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ வேர்ல்டு லியூப்பஸ் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம், May 10 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, லா பிரின்ஸா. இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அன் ஐகாரியோயன் நியூஸ் பேப்பர். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 2025 யுனெஸ்கோ குலிமெரோ கேனோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் ப்ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஒய் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கமிட்மெண்ட் டு ப்ரெஸ் ஃப்ரீடம் அண்ட் ஜேர்னலிஸ்டிக் இன்டெகிரிட்டி. சரிங்களா? என்ன இந்த லா பிரின்ஸா அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஐகரியன் நியூஸ் பேப்பர். அந்த லா பிரின்ஸாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த அவார்டு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடமில் இவங்க எந்த அளவுக்கு ஜேர்னலிஸ்டிக் இன்டெகிரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸை பற்றி பேசணும் அப்படின்னா 1997 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யுனெஸ்கோ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்லி யூஎன் ப்ரைஸ் அவார்டட் டு ஜேர்னலிஸ்ட் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் கொலம்பியன் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா யூஎன் வந்து கொடுக்குற ப்ரைஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இந்த ஜேர்னலிஸ்ட்க்கு கொடுக்குற ஒரே ஒரு ப்ரைஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த குலிமெரோ கேனோ இசாசா அப்படிங்கிற ஒரு கொலம்பியன் நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்டுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பேரை வந்து அந்த அவார்டுக்கு வச்சுட்டாங்க. ஒய் பிகாஸ் ஹி வாஸ் அசாசினேட்டட் இன் 1986 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 1997 யூஎன் வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயர் அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா நைகர்வே நியூஸ் பேப்பர் லா பிரெட்ஸா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பருக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அவார்ட்ஸ் கேட்டகரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, இந்த நியூ போப் பத்தின ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா he became the first American to be elected as the Pope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவருக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்டுக்கு வந்து லியோ அப்படிங்கிற ஒரு நேமை வந்து என்ன வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த லியோ 14 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த போப் பிரான்சிஸ்க்கு அப்புறமா இவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க போப்பா வச்சுட்டாங்க. அப்போ நியூ போப் யாரு அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 354.64 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் டார்கெட்டை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபார் த இயர் 25 to 26 வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. 24 to 25 எவ்வளோ செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 341 தான் வச்சுருந்தாங்க. இப்போது ஒரு 15 கிலோ அதிகமாக வச்சு மில்லியன் டன்ஸை வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ 15 பாயிண்ட்ஸ் அதிகப்படுத்தி 354.64 மில்லியன் டன்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கரண்ட் டார்கெட் என்ன, அதில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அதில் வீட் எவ்வளோ, காரிஃப் அண்ட் ராபி வந்து எவ்வளோ, எஸ்டிமேட்டட் க்ரோத் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னன்னா இந்தியாவோட ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் டார்கெட் எவ்வளோன்றது தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோனா 354.64 மில்லியன் டன்ஸ். லாஸ்ட் இயர் எவ்வளோ வச்சுருந்தாங்க 341.55 மில்லியன் டன்ஸ். சரிங்களா? அது மட்டும் பார்த்துட்டா போதும். அடுத்து பாருங்க, அகெயின் ஒரு அவார்ட் நியூஸ் என்ன அப்படின்னா அதாவது 72nd மிஸ் வேர்ல்டு ஃபெஸ்டிவல் வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. சரிங்களா? அதில் வந்து ஹியூமானிட்டேரியன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆக்டர் சோனு சூத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து சேர்மன் யார், அதுக்கான எஃபோர்ட் எதுக்காக அவரை வந்து கொடுத்துருக்காங்க, அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு கதையை தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த கதையை விட எது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஹியூமானிட்டேரியன் அவார்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத்தில் நடந்த 72nd மிஸ் வேர்ல்டு ஃபெஸ்டிவலில் ஹியூமானிட்டேரியன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆக்டர் சோனு சூத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க, தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ஓகேவா DPIIT அதே மாதிரி ஹெஃபேல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு எம்பவர் த ஸ்டார்ட் அப்ஸ் MSME அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அப்பை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் MSMEயை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் ஆண்டர்பிரனர்ஷிப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த DPIITயும் இந்த ஹெஃபேல் பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? ஸோ இந்த கொலாபரேஷன் மூலமாக ஹெஃபேல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கொலாபரேஷன் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா மேக் இன் இந்தியா அண்ட் இந்தியா ஃபார் தி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கொலாபரேஷனுக்கு கீழே வருது. ஓகே, இந்த விஷன்ஸ்க்கு கீழே தான் இந்த கொலாபரேஷனை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா DPIITயும் ஹெஃபேலும் சேர்ந்து. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டு பூஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? MSME செக்டார்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா அண்ட் இந்தியா ஃபார் தி வேர்ல்டு விஷனை வந்து அலைன் பண்ணி வரதுனால இந்த ஒரு கொலாபரேஷனை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ரொம்ப உட்காந்து மக்கப் பண்ண வேண்டாம். வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி படித்தாலே போதுமானது. ஓகே, ஸோ ரொம்ப உள்ள இறங்கி இன்டெப்த்தாக படிக்கிறத காட்டிலும் என்ன விஷயம் சொல்ல வராங்க, இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த கீ ஹைலைட்ஸை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி படித்தாலே
போதுமானது. ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே பார்ட்டாக மொத்தமாக கொடுத்துட்டாலுமே நமக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட தெளிவாக படிக்கலாம். ஓகேவா? Hope the session is useful and thank you for watching. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.